Hello everyone, this is Dinesh. You're watching Learny. Last video la 5th letter family la இருக்கிற U, Y and W பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எந்த ஃபேமிலிலயும் சேராத ரெண்டு ஆல்பபெட்ஸை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட்டர்ஸ் இ அண்ட் எஸ். இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே எந்த ஃபேமிலிலையும் மிங்கிள் ஆகாது. தனித்தனியான யூனிக்கான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸை இதில் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லெட்டர் இ. ஈயோட மிஸ்டேக்ஸை இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதில் எதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ்லையும் கரெக்டான ஸ்லான்ஸையும் ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது லெட்டர் இயை அந்த ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். அங்கே ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன், ஒரு லெங்க்தியான ஓவர் கர்வ். கீழே வந்ததும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். ஃபைனலி அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸை வச்சு இதை எழுதிடலாம். இப்போது இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 2 ஓவர் கர்வ், ஸ்டெப் 3 அண்டர் கர்வ், ஃபைனலி ஸ்டெப் 4 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஈஸிங்களா? இப்போது 4 ரூல் நோட்டில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிட்டிங் பொசிஷன். செகண்ட், நோட்புக் பொசிஷன். தேர்ட், பென்சில் ஹோல்டிங் பொசிஷன். இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் ஸ்லாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 ரூல்டு லைனை காமிச்சிருக்கேன். இதில் எதுக்காக ஸ்லாண்டிங் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லெட்டர் ஐ வீடியோவில். அதுக்கான லிங்கை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க 4 ரூல் நோட்டில் எழுதலாம். கீழே பேஸ் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மேலே ஏர்லைனை டச் பண்ண மாட்டேன், ஏர்லைனுக்கு கொஞ்சம் கீழவே நிறுத்திட்டு அங்கேயே ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொஞ்சம் லெங்க்தியான ஓவர் கர்வ். கீழே நெருங்கினதும் மறுபடியும் பேஸ் லைன் கிட்ட நெருங்கினதும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். ஃபைனலி அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், மேலே போகிறேன். ஈஸிங்களா? இதே மாதிரியே மீதி இருக்கிற 4 ரூல் லைன்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல்பபெட் பார்க்கலாம். லெட்டர் எஸ். லெட்டர் எஸ்ஸோட மிஸ்டேக்ஸை இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதில் எதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக்ஸையோ ஸ்லான்ஸையோ ஃபாலோ பண்ணல. இப்போ வாங்க கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக, ரொம்ப சின்னதாக கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன், ஒரு லெங்க்தியான அண்டர் கர்வ். இப்போது வந்த லைன்லேயே திரும்பி வரேன், வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஈஸிங்களா? இதில் இருக்கிறது மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 அண்டர் கர்வ், ஒரு லெங்க்தியான அண்டர் கர்வ். ஸ்டெப் 3 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். இப்போது 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பேஸ் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஏர்லைனை டச் பண்ணதும் அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு லெங்க்தியான அண்டர் கர்வ் கொடுக்குறேன்.
கீழே பேஸ் லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஈஸிங்களா? இதே மாதிரியே மீதி இருக்கிற 4 ரூல் லைன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லோயர் கேஸில் இருக்கிற லாஸ்ட் ஃபேமிலியை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை பார்க்கலைன்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.